வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. "யார்ரா நீ? ஆடிக்கு 1 அமாவாசைக்கு 1 வீடியோ போட்டுட்டு திரியிற" அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல கேட்குது. ஆனாலும் என்னங்க பண்றது? ஒரு சில வேலைகளால கொஞ்சம் நான் பிஸி ஆயிட்டேன். இனிமே அப்படி நடக்காம கண்டிப்பா பார்த்துக்கிறேங்க. சரி வாங்க, இன்னைக்கு படத்துக்கு போவோம். நல்ல படம்னாலே வெளிநாட்டு படம் தானப்பா, நம்ம ஊர் படம்லாம் எதுவும் இல்லையா? அப்படின்னு நீங்க யாரும் கேட்கக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு நம்ம ஊர் படத்தோட வந்திருக்கேன். இந்த படத்துல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கதை நெறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த படம் வேற ஒண்ணும் இல்லங்க. த கிரேட் பாலுமகேந்திரா சார் எடுத்த வீடு. இந்த படத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க படத்த போய் பார்ப்போம். ஒரு பெரியவரோட நல்ல சங்கீதத்தோட படம் ஆரம்பிக்குதுங்க. அந்த பெரியவர் யாருன்னா, நம்ம கதாநாயகி சுதாவோட தாத்தா. அவர் வந்து ஒரு ரிட்டயர்டு பாட்டு வாத்தியார். சுதாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேரு இந்து. அப்பா, அம்மா 2 பேரும் விபத்துல இறந்துட்டதா கதையில வந்து சொல்றாங்க. கதாநாயகி சுதா வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்றாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வருதுங்க. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, "இந்த பழைய வீட்ட இடிச்சுட்டு, நாங்க வந்து புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் கட்டப் போறோம். அதனால இப்ப இருக்கிற அந்த வீட்ட வந்து 1 மாசத்துக்குள்ள காலி பண்ணிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அடடா! என்னடா இது! ஹவுஸ் ஓனர் இப்படி பண்ணிட்டானே! அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க லைஃப் பார்ட்னரா வரப்போற, இப்போதைக்கு லவ் பண்ணிட்டு இருக்க அவர்கிட்ட வந்து சொல்றாங்க. அவரு என்ன சொல்றாரு, "அதான் 1 மாசம் இருக்கேய்யா! பார்த்துக்கலாம்" அப்படின்றாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, பால்காரன் சொன்னான்னு ஒரு வீட்ட போய் பார்க்குறாங்க. வீடு அவங்களுக்கு புடிச்சிருக்கு. ஆனா வந்து வாடகை இவங்களோட பட்ஜெட்ல செட் ஆகல. சரி நம்ம குறைச்சு கேட்கலான்னு குறைச்சு கேட்டு பார்க்குறாங்க. அப்படியும் இவங்க பட்ஜெட்டுக்கு செட் ஆகல. சரி இந்த வீடு இல்லன்னா தான் சென்னையில நமக்கு தான் 1000 வீடு இருக்கு. எதனா ஒரு வீட்ட பார்த்துக்கலான்னு போறாங்க. ஆனா அந்த 1000 வீட்ல ஒரு வீடு கூட இவங்களுக்கு செட் ஆகுற மாரி தெரியல. நொந்து நூடுல்ஸ் ஆனது தான் மிச்சம். அந்த டைம்ல தான் அவர் கூட வேலை பார்க்குற ஐயங்கார்ன்ற அவங்களோட வெல்விஷர்ன்னு வச்சுங்களேன், ஒரு ஐடியா குடுக்குறாரு. "இப்படி வீடு தேடி அலையறதுக்கு நீங்களே ஏன் ஒரு வீடு கட்டக்கூடாது? என்ன ஒரு 1,4 லட்சம் இருந்தா போதும்ல" அப்படின்னு சொல்றாரு. மக்களே கேட்டுச்சா? 1,4 லட்சம் இருந்தா வீடே கட்டலாமா. இப்ப அந்த 1,4 லட்சத்த வச்சுட்டு ஒரு வீடு கட்டுறதுக்கு செங்கல்ல கூட முழுசா வாங்க முடியாது. சரி கதைக்கு வருவோம். அவ்வளோ காசுக்கு நாங்க எங்க போவோம்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தா வீடு கட்ட முடியாதுங்க. ஆஃபீஸ்ல லோன் கொஞ்சம், அங்க இங்கேன்னு கடன வாங்கி தான் வீடு கட்டணும். அப்படின்னு சொல்லி அவரு ஒரு சில கணக்குகள், கதைகள்லாம் சொல்லி அவங்கள வந்து வீடு கட்டுற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வராரு. சரி நம்ம கிட்ட தான் ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருக்கு. அதில ஒரு கிரவுண்ட் இடத்த வித்துட்டு, அதில கொஞ்சம் காசு வரும். அத வச்சு நம்ம மிச்சம் இருக்க ஒரு கிரவுண்ட்ல நல்ல வீடா கட்டலாம். அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. வந்து அந்த முடிவு வந்து அவரோட தாத்தா கிட்ட சொல்றாங்க. ஆனா தாத்தா என்ன சொல்றாருன்னா, "வீடு கட்டுறது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லம்மா. நம்மள ஏமாத்திருவாங்க" அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் பேத்தி அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றாங்க. உடனே தாத்தா என்ன சொல்றாரு, "சரி உனக்கு தோணுச்சுன்னா, அ யோசிக்காதம்மா வீடு கட்ட ஆரம்பிச்சுரு" அப்படின்னு சொல்றாரு. திருப்பி வந்து நாங்க வீடு கட்ட போறோம்ன்னு அந்த ஐயங்கார்கிட்ட வந்து சொல்றாங்க. அவரே என்ன பண்றாரு, ஒரு கான்ட்ராக்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த கான்ட்ராக்டர் யாருன்னா, இவங்க அப்பா தான் என் வீட கட்டினாரு. ஸோ வந்து இவரு வந்து அவரோட பையன். இவரு வந்து நல்லா பார்ப்பாரு. எனக்கு நம்பிக்கையான ஆளு அப்படின்னு சொல்றாரு. அவரும் ஒரு நாள் இடத்தெல்லாம் பார்த்துட்டு, வீட்டுக்கு வந்து ஒரு அழகா ஒரு பிளான போட்டு கொண்டு வராரு. பிளான போட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் தங்கச்சி எனக்கு ஒரு ரூம் வேணும்னு சொல்ல, வேற என்ன பண்றது தங்கச்சி கேட்குது. இன்னொரு ரூம் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா 30,000 ஆகும்ன்னு சொல்ல, சரி பரவால்ல பண்ணி விடுங்க பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பிளான் சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், கவர்மெண்ட்ல வந்து எங்கெங்க பர்மிஷன் வாங்கணும், எந்த இடத்துல வந்து பட்டாக்கு அப்ரூவல் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இவங்க அந்த ப்ராசஸ்ல இறங்குறாங்க. ஆனா, இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல அலைஞ்சு திரிஞ்சது தான் மிச்சம். ஏன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல என்ன குடுத்தா வேலை நடக்குமோ, அத வந்து இவங்க குடுத்தே இருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, தாத்தா கிட்ட சொல்லி இத புலம்புறாங்க. தாத்தா என்ன பண்றாரு, பேசாம வந்து நானும் பக்கத்து வீட்டுக்காரும் நாளைக்கு போய் பார்க்குறோம் அப்படின்னு. இவங்க என்ன சொல்றாங்க, "நாங்க போயும் ஒண்ணும் வேலை நடக்கல. நீங்க எதுக்கு போய் தேவையில்லாம வந்து கஷ்டப்பட போறீங்க?" "இல்ல, இல்ல நாங்க போய் பார்க்குறோம்ன்னு" சொல்லி தாத்தாவும் பக்கத்து வீட்டுக்காரும் மறுநாள் வந்து அந்த ஆஃபீஸ்ல போறாங்க. தாத்தா போன உடனே டாம் டூம்னு சத்தம் போடுறாரு. "அப்ளிகேஷன் குடுத்து 10 நாள் ஆகுது. இன்னும் ஒண்ணும் பண்ணலையா?" அப்படின்னுட்டு. அ அவரு கவர்மெண்ட் அதிகாரி பேசும்போது, பக்கத்து வீட்டுக்காரரு சூட்சமா புரிஞ்சுக்கிறாரு. சரி ஓகே. இங்க வந்து இன்னென்னது நடக்கணும்னா, இன்னென்னது பண்ணணும் போலன்னு சொல்லிட்டு, "யோவ் வேலை நடக்கும். வாயா நம்ப வெளியில போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரா மாரி வந்துட்டு, "கண்ணாடிய நான் உள்ள மறந்து வச்சுட்டேன். போய் கொண்டு வந்து எடுத்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு திருப்பி ஆஃபீஸ்க்குள்ள போறாரு. போயிட்டு வந்துட்டு, "எவ்வளோ?" அப்படின்னு கேட்குறாரு. பியூனுக்கு எனக்கு, அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் அந்தந்த அமௌண்ட்டு. "ஏய்யா இத அந்த பொண்ணு வந்துச்சு, அப்பவே சொல்ல வேண்டியது ஏன்யா இப்படி அலைய வைக்கிறாரு?" "என்னங்க பண்றது? நானும் இப்படி இப்படி சொல்லி பார்த்தேன். அவங்களுக்கு புரியலையே" அப்படின்னு சொல்றாரு. அவரு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் தேவையான காச வந்து கொண்டு வந்து குடுக்குறாரு. லஞ்சம் வந்து கொடுக்கறது தப்பு தான். ஆனா, நாம நெனச்சது தான் நடக்கல. ஆனா, நம்ம கூட சேர்ந்தவன் நெனச்சது நடக்க போதேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல குடுக்குற லஞ்சம், எனக்கு என்னமோ அந்த இடத்துல தப்பா தெரியலங்க. அது ஒரு மாரி நெகிழ்ச்சியான சீனா தான் எனக்கு தெரிஞ்சது. நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கும் அந்த மாரி நண்பர்கள் கண்டிப்பா இருப்பாங்க. சரி கதைக்கு வருவோம். லோன், கையில இருந்த கொஞ்சம் நகை, அதெல்லாம் வச்சு ஒரு வழியா வீட்டு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீடு வேல ஆரம்பிச்ச நேரமா என்னன்னு தெரியல. மழை பின்னி படலுதுங்க. அதில வந்து வேலை நின்னது இல்லாம, தண்ணி இறைக்கிற மோட்டர், அது இதுன்னு கொஞ்சம் அதிகமாவே செலவாகுது. அவங்க பட்ஜெட்டும் கொஞ்சம் அடி வாங்குது.
ஒரு நாள் அந்த கான்ட்ராக்டர் செங்கல் உடையத பார்த்துட்டு, "ஏன்யா இப்படி பொருளை வீணடிக்கிறீங்கன்னு" ஓவரா சத்தம் போடுவாரு நம்ம வீடு கட்டுற ஓனர்ஸ் முன்னாடி. ஆனா, இன்னொரு பக்கம் "என்னாம்மா நடிக்கிறான்யா இந்த ஆளுன்னு" சொல்லிட்டு அங்க வேலை செய்றவங்கள சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா, அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த சீன்ல அது நடக்கும். இவங்க கஷ்டப்பட்டு வாங்குற சிமெண்ட்டு, ஜல்லி எல்லாத்தையும் இந்த கான்ட்ராக்டரும், அந்த வாட்ச்மேனும் சேர்ந்து வெளிய வந்து கம்மி ரேட்டுக்கு விக்கிறாங்க. இந்த விஷயத்த பக்கத்துல இருக்க ஒரு சில வீட்டுக்காரங்களும், அங்கேயே வேலை பார்க்குற சித்தாள், அதாவது அவங்க பேர் வந்து மங்கம்மா. அவங்களும் வந்து கதாநாயகி கிட்ட சொல்றாங்க. இத வந்து அந்த கான்ட்ராக்டர் கிட்ட கேட்க, அந்த ஆள் இவங்கள தரைக்குறைவா பேச, அங்க இருந்த மங்கம்மா வந்து அவங்களுக்கு ஆதரவா வந்து பேசுறாங்க. அப்படியே அந்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டுற பொறுப்பு அந்த கான்ட்ராக்டர் கிட்டேருந்து மங்கம்மா கிட்ட வந்து மாறுது. உண்மையிலேயே பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, "கல்யாணம் பண்ணி பாரு, வீட கட்டி பாருன்னு." இந்த கல்யாணம் கூட பண்ணிடலாம் போல இருக்கு. ஆனா ஒரு வீட கட்டி முடிக்கிறதுக்குள்ள, எப்பா! அவன் வந்தா இவன் வரமாட்டான், இவன் வந்தா அவன் வரமாட்டான். வீடு குடித்தனம் போறதுக்கு முன்னாள் வரைக்குமே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாய்ங்க. ஆனாலும் முழுசா வீடு வந்து முடியாது. வீடு கட்டினவங்களுக்கு இது கண்டிப்பா தெரியுங்க. இனிமே கட்டப்போறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்குங்க. ஒரு வழியா கான்ட்ராக்டர் இல்லாம மங்காவும் மேஸ்திரியும் சேர்ந்து வீட்டு வேலைய நல்லபடியா கொண்டு போறாங்க. அ இதுக்கு நடுவுல அவங்க முன்னாடி பேசின மாரி இந்த பாதி இடத்த விற்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தியா? அப்ப வந்து ஐயங்கார் வந்து அந்த வீடு வாங்குற பார்ட்டிய வந்து அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வராரு. அந்த இடத்த வாங்க வரவங்க ஆல்ரெடி ஒரு பிளானோட தான் வராங்க. என்னன்னா, இந்த இடத்துல வந்து நீரோட்டம் வந்து நல்லா இருக்கு. தண்ணி குடிக்க நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதனால ஒரு நல்ல வாட்டர் பிளான்ட் கட்டி நம்ம வந்து தண்ணி பிசினஸ் பண்ணலான்ற ஒரு இதுக்கு தான் வராங்க. ஆனா, இவங்க எமர்ஜென்சி விக்கிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால அடிமட்ட ரேட்டுக்கு இந்த இடத்த வந்து கேட்பாங்க. இவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லாம அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு அவங்க கிட்டயே அந்த இடத்த வந்து வித்துடுறாங்க. என்ன பண்றது? நமக்கும் வீட்டு வேலை நடக்கணுமே! ஒரு வழியா வீடு வந்து தளம் போடுற ஸ்டேஜுக்கு வந்துரும். சரி, லோனோட அடுத்த அமௌண்ட் எப்போ வரும்னு மேனேஜர்கிட்ட கேட்கலான்னு நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் ரூமுக்கு போவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம மேனேஜர் எப்பேர்ப்பட்ட ஆளுன்னு. அமௌண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்க போனா, "இந்த வீக்கெண்டு ஃப்ரீயா இருப்பா, மகாலிபுரம் போலாமான்னு?" கேட்பான். அப்பதான் அந்த மூதியவரோட கேரக்டர் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஆஃபீஸ் முடிஞ்சு பஸ்ஸில் போகிறப்போ அவங்களும் அவங்க லவ்வரும் போயிட்டு இருப்பாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க லவ்வர் வந்து கேட்பாங்க. இவங்க ஒண்ணும் இல்லைன்னு டென்ஷனா சொல்லிட்டு ஓன்னு அழுவாங்க. இவரு வந்து "ஏன் அழுற? எதுக்கு அழுறன்னு?" கேட்பாரு. ஆனாலும் அவங்க எதையும் சொல்ல மாட்டாங்க அந்த இடத்துல. அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட இடத்துலயும் அவங்களோட சிச்சுவேஷனையும் வந்து புரிஞ்சா தான் நமக்கு அது புரியும். அடுத்த லோன் எப்படியும் இப்போதைக்கு வராதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ணுவாங்க, மேஸ்திரி கிட்ட இப்போதைக்கு தளம் போட வேணாம். அத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்னு சொல்றாங்க. மேஸ்திரி என்ன சொல்றாரு, "மழை காலம் ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் யோசிச்சுக்கங்கன்னு" சொல்லிட்டு அவரு கிளம்பிடுவாரு. படாருன்னு ரெடி பண்ண முடியல அப்படின்னு மங்கா கிட்ட புலம்ப, அந்த சீன் அதோட முடியுதுங்க. அடுத்த சீன்ல நம்ம கதாநாயகி வேலை செய்ற இடத்துக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அவங்களுக்கு. அவங்க பேசிட்டு அவசர அவசரமா அவங்க வீடு கட்டுற இடத்துக்கு வருவாங்க. பார்த்தா அங்க வீடு கட்டி தளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. "எப்புட்றா?" அப்படின்னு கேட்டா, நம்ம கதாநாயகன் அவரோட தங்கச்சிகிட்ட சேர்த்து வச்ச பணத்த இதுக்கு வந்து செலவு பண்ணிடுவார். கதாநாயகி ஏன் அந்த பணத்த வந்து செலவு பண்றீங்கன்னு கேட்க, நம்ம கதாநாயகனே "எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார். ஆனா சொந்த வீட்டோட தளம் போடுற காட்சிய ஆனந்தமா பார்ப்பாங்க 2 பேரும். ப்பா! நல்ல ஃபீல்ல அதெல்லாம். அடுத்த காட்சியில நம்ம தாத்தா வீட்ட பார்த்துட்டு வரேன்னு அவரோட பக்கத்து வீட்டு நண்பர்கிட்ட வந்து சொல்லுவாரு. "தனியாவா போற?" அப்படின்னு இவரு கேட்பாரு. "ஆமா, வீட்டுக்கு தளம் கூட போட்டாச்சாம். இன்னும் நான் வீட பார்க்கல. அதனால ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. இந்த வேகாத வெயில்ல அவரு ஒரு பஸ்ஸ புடிச்சு போவாரு. பஸ்ஸ புடிச்சு இறங்குறப்ப என்ன பண்ணுவாருன்னா, கொண்டு வந்த கொடையும் மறந்துருவாரு. இவரு போய் கேட்கறதுக்குள்ள அந்த பஸ் வந்து பறந்து போயிடும். இவரு என்ன பண்ணுவாரு, அந்த வெயில்ல ஆடி, தள்ளாடி ஒரு வழியா வீடு கட்டுற இடத்துக்கு வந்து சேருவாரு. அந்த வீடு வந்து கட்டி முடிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் தளம் மட்டும் தான் போட்டிருக்கும். ஆனா, அவரு அந்த செருப்ப வந்து வெளியிலேயே விட்டுட்டு உள்ள போவாரு. ஒரு கட்டி முடிச்ச வீட்டுக்கு என்ன மரியாதை தருவாங்களோ, அந்த மரியாதை வந்து அவரு தருவாரு. அவரு அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, அந்த சுவர தொட்டு பார்க்கறதா இருக்கட்டும், அந்த மாடியில போய் நின்னு சுத்தி பார்க்கறதாகட்டும், ஒரு ஒரு சொந்த வீட்டு மேல நாம நிக்கிறோம். இந்த வீட்டில நம்ம வாழப் போறோம் அப்படின்னு அந்த தாத்தா விடுற ஆனந்த கண்ணீர்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு ஒரு குட் ஃபீல் அதெல்லாம். அந்த டைம்ல தான் வந்து மங்கா மேல வருவாங்க. இவரு தாத்தா "மங்கா, நீ இல்லன்னா இந்த வீடே வந்து கட்டி முடிச்சிருக்க முடியாதும்மா. யார் பெத்த புள்ளையோ, கடவுள் அனுப்புன மாரி வந்து எங்களுக்கு உதவி செய்றேன்னு" சொல்லி மங்கா வந்து புகழுவாரு. மங்கா வந்து "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. மனுஷனுங்க மனுஷனுக்கு உதவி செய்யணும். அவ்வளோதான்னு" சொல்லி எதனா சாப்பிட்றீங்களா? இல்ல தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு குடிச்சிட்டு, அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனா கிளம்புறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, தாத்தா வந்து எதிர்பாராத விதமா நெஞ்சு வலியில இறந்துடுறாரு. குடும்பமே ஒரு மாரி உடைஞ்சு போயிருக்கும் தாத்தாவோட இறப்புல. அ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வீடு கட்டுற இடத்துல மங்கா கூட வந்து ரொம்ப சோகமா வந்து உட்காந்துருப்பாங்க.
அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. சரி விடு, தாத்தா தானே சந்தோஷமா தான் வந்து போயிருக்காரு. அவர் மனசுல எந்த கஷ்டமும் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா, அதே நேரம் 2 பேர் ஜீப்ல வருவாங்க அங்க. "நீங்க யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அவங்க உடனே, "நீங்க யாரு? இந்த இடத்துல வீடே கட்டக்கூடாது. உங்களுக்கு யார் இந்த இடத்துல பர்மிஷன் குடுத்தது? நீங்க பர்மிஷன்லாம் வாங்குனீங்களா?" அப்படின்னு கேட்பான். "இல்லையே, நாங்க பர்மிஷன் வாங்கி தானே கட்டுறோம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லங்க, நீங்க பஞ்சாயத்துலேருந்து பர்மிஷன் வாங்குனீங்களா? ஏன்னா, இது வந்து மெட்ரோ வாட்டருக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடத்த விற்கவோ, வீடு கட்டவோ அனுமதி கிடையாதுன்னு" சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயான்னு. அப்புறம் எப்படி சார் அப்ரூவல் குடுத்தாங்கன்னு வந்து இவங்களும் வந்து கத்துவாங்க. எ எதுக்கும் நீங்க இன்னொரு தடவ அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா, இத நாங்க ரிப்போர்ட் பண்ணி 2 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போவாங்க. யோசிச்சு பாருங்க. நம்ப கையில இருந்த மொத்த சேவிங்ஸு, இது இல்லாம பாதி இடம், கையில இருந்த நகை, மொத்தத்தையும் போட்டு நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டுறோம். அங்க வந்து சாதாரணமா ஒருத்தர் வந்து இது மெட்ரோக்காக ஒதுக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து நீங்க நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? எதிரி கூட அந்த மாரி நிலைமைலாம் வரவே கூடாதுங்க. உடனே அவங்க அப்ரூவல் வாங்குன அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல இருக்க உயர் அதிகாரி கிட்ட இந்த பேப்பர்ஸ்லாம் காட்டி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட நாங்க அப்ரூவல் வாங்கி தானே வீடு கட்டணும். இப்போ வந்து அந்த இடத்துல வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சண்டை போடுவாங்க. அப்பதான் வந்து அந்த உயர் அதிகாரிக்கே தெரியும், இங்க ஏதோ வந்து தில்லுமுல்லு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிய கூப்பிடுவார். கூப்பிட்டுட்டு வச்சு லெஃப்ட், ரைட்டுன்னு வாங்குவாரு. இந்த இடத்துல வீடு கட்ட பர்மிஷனே இல்லன்னு உனக்கு தெரியும். இது இல்லாம என்னோட கையெழுத்த போட்டு நீ அப்ரூவ் பண்ணியிருக்க. உன் வேலைக்கு இல்லாம என் வேலைக்கும் சேர்த்து தான்யா உல வச்சிருக்க நீ. பாவம்யா அவங்க ரூ. 1,50,000 செலவு பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. இப்ப நான் என்னய்யா சொல்றதுன்னு அந்த அதிகாரி கிட்ட வந்து கேட்பாரு. அந்த அதிகாரியும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம, இந்த மெட்ரோ வாட்டர் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாதுங்க. அதுக்குள்ள ரிட்டயர் ஆகலான்னு பார்த்தேன் அப்படின்னோனே, அவருக்கு இன்னும் கோவம் வந்துரும். ரிட்டயர் ஆனா மட்டும் உன்ன விட்டுருவாங்களா? எங்க இருந்தாலும் தேடி வந்து பொழப்பாங்கய்யா உன்னன்ற மாரி இவரு வந்து சொல்லுவாரு. உள்ள இவரு அந்த அதிகாரிய திட்டிக்கிட்டு இருக்க, வெளியில இவங்க காத்துக்கிட்டு இருக்க, ஒரு வாய்ஸ் ஒண்ணு வருது. மெட்ரோ வாட்டர் அந்த இடத்துல வரக்கூடாதுன்னு கதாநாயகி தொடர்ந்த வழக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் ஓவரோட படம் அங்கே வந்து நிறைவடையுதுங்க. என்ன பண்ணுறது, பணக்காரனா இருந்தால் இந்த இடம்ல என்ன இன்னொரு இடத்துல கட்டிக்கலாம், இல்லை பணத்தை எடுத்து கூட்டி இதெல்லாம் பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணுவோம். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆச்சே, இந்த மாதிரி வழக்கை தொடர்ந்து விசாரணை போட்டு நான் இப்படி தான் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும். 1998 வெளியே வந்த இந்த படம் வந்து நம்ம பாலு மகேந்திரா சார் டைரக்ட் பண்ண ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த படம் வந்து 2 நேஷ்னல் அவார்டு, அது இல்லாமல் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வந்து வாங்குச்சு. இந்த படத்தில் வந்து நல்ல நல்ல காட்சிகள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் நிறைய பேர் நடித்தாங்கன்ற விட வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்கட்டும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா சீன்ஸ்லையுமே ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டை போட்டு ஒரு உயிர் கொடுத்துருப்பாரு. யாருன்னு கேட்டால் நம்ம இசைஞானி இளையராஜா. அவரை வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணியிருப்பாருங்க. அந்த மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இந்த இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படங்க. வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சரி, அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அந்த வீடியோவ நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே அந்த பெல் ஐக்கனும் தட்டி விட்டுருங்க. அப்ப நான் வரட்டுங்களா?